இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அநேக நேரங்களில் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போய்விடும். அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்படும். இட் இஸ் தி இன்விடேஷன் ஆஃப் காட். அப்படி தேவனை சார்ந்திருக்க நாம் நம்பும்படியாய் நாம் தீர்மானிக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துவது, உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள், எல்லாவற்றையும் கர்த்தரோடு கலந்து கன்சல்ட் வித் காட், எவ்ரிதிங், எல்லாவற்றையும் ஆண்டவரோடு சேட் பண்ணுங்க, உரையாடுங்க, கலந்து பேசுங்க. அப்பொழுது அவர் உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு முன்னேற விடாதபடி தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்துவதற்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு, தேவனுடைய குரலை கேட்டு, அவரோடு கலந்து பேசி, இங்க சொல்லப்படுது போல அவரின் பாதைகளை செம்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில தாமதங்கள், தடைகள் எல்லாவற்றையும் தேவன் சிறந்த நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரோடு நீங்கள் கலந்து பேசி செயல்படுத்துகிற ஒரு நபராக வாழ தீர்மானியுங்கள். உங்கள் சுயப்புத்தியில் சார்ந்திருப்பதை விட்டுவிடுங்கள். அநேக நேரங்களில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நாம் வெற்றியாக மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த நாளும் தேவன் உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துவார், வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். நீங்கள் சிறப்பான வாழ்க்கைக்கு நேராய் முன்னேறுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் சுய புத்தின்மை சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க, வழிகளில் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தரோடு நாங்கள் கலந்து பேசி ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது எங்களுக்காக தேவனே என்பதாக சென்று செம்மைப்படுத்தி எங்களை சிறப்பாய் நடத்துகிற அந்த மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா.